வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டிடி கிச்சன். இப்போ நம்ம டிடி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, ரொம்ப சுலபமாக இந்த தக்காளி கிரேவி சப்பாத்திக்கு, இட்லி, தோசை அனைத்துக்கும் சாப்பிட்ற மாதிரிங்க. ரொம்ப சிம்பிளான கிரேவிங்க. இது 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நாங்கள் 5 பேர்த்துக்கு செஞ்சுருந்தேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கிறேங்க. நான் சின்ன குக்கர் தான் வச்சுருக்கேன். நான் அதுலேயே கிரேவி செஞ்சிடலான்னு வச்சுட்டேங்க. 1/2 லிட்டர் தண்ணி கொதிக்க விட்டுறலாங்க. அதில் ஒரு 5 தக்காளி சேர்த்திக்கலாங்க. அது நல்லா வேகணும். அந்த 5 தக்காளியும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்தி நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஏன்னா நல்லா தட்டு போட்டு மூடி வச்சா தான் நல்லா வேகும். அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாதுங்க. தண்ணி நமக்கு மறுபடியும் யூஸ் ஆகிக்கும். இவ்வளோ தண்ணி இருக்குதே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இப்போவுமே வேகலை, லைட்டாக தான் வெந்திருக்கு. இன்னொரு 1 நிமிஷம் வேகட்டுங்க. புளி கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்திக்கலாம். இப்போ பார்க்கலாங்க. மறுபடியும் பாருங்கள், ஓரளவுக்கு வெடித்து இருக்குது. போதும், இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதுங்க தக்காளி. இந்த கிரேவி ரொம்ப சுவையாக இருக்குங்க. நம்ம டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டு ஒரு ஜல்லடை வச்சு வடிச்சுக்கலாங்க. வடித்து எடுத்துக்கலாம். அந்த தண்ணி அப்படியே வேஸ்ட் ஆகாது. அந்த தண்ணி நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கலாங்க. துருவன தேங்காய், வறுத்த நெடக்கடலை 1/2 கப், 1/4 கப் சேர்த்திக்கிங்க போதும். இப்போ இது 2ஐயும் அரைச்சாச்சு. இந்த நம்ம வேக விட்டோம் பார்த்திங்களா, அந்த தக்காளி, பூண்டு, வரமிளகாய், புளி எல்லாம் சேர்த்தி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அதே தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி விட்டு இப்படியே கூட தாளிப்பு பண்ணி சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். ரொம்பவே சுவையாக தான் இருக்கும். நம்ம இதை கிரேவியாக பண்ணி சாப்பிடணும், அதுக்காக தான். இப்போ நம்ம தாளிப்புக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. போதுங்க, 2 ஸ்பூன் போதும். ஒரு பட்டை, கல்பாசி, கிராம்பு இதெல்லாம் உள்ளே சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்திக்கலாம். அது பொரியட்டும். நமக்கு ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. உள்ளே சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. 1 நிமிஷத்துக்கு மேலே வதக்கி விடணுங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுருக்கேன். நான் அரைச்சி வைக்கல, தட்டி வச்சேன். ஒரு 3/4 ஸ்பூன் இருந்தால் போதுங்க. அது கூட வரமிளகாய்த்தூள், ஏன்னா வரமிளகாய் சேர்த்திருக்கோம், அதனால் 1/2 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்தி பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்தி விட்டுறலாங்க. சேர்த்தி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்கட்டுங்க. அப்புறம் நம்ம மசாலாவை உள்ளே சேர்த்திக்கலாம். இது நல்லா 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்தா ஓரத்தில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள். இப்போ அந்த மசாலாவை நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம், அரைச்சி வச்சதை. நல்லா கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப ஈஸியான கிரேவி தாங்க. டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தட்டு போட்டு மூடி வைக்கிறனா ஜாக்கிரதையாக மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா பொங்கி கீழே வழிஞ்சிரும். நல்லா கொதிக்கட்டுங்க. பச்சை வாசம் போகிற அளவு. ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும், திக்காய்க்கும், சீக்கிரமாக திக்காயிரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாங்க. இது வரைக்கும் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.